நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் காவல் நிலையத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் அரசின் டாஸ்மாக் கடையானது ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த டாஸ்மாக் கடை அருகிலேயே பாரானதும் செயல்பட்டு வருகிறது. இந்த பாரில் சட்டவிரோதமாக அதிகாலை 4 மணி முதலே சட்டவிரோதமாக மது விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சத்திரம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளர்களை குறிவைத்து இந்த மது விற்பனையானது நடத்தப்படுகிறது. வேலைக்கு செல்லும் நபர்களை அதிக விலைக்கு மதுவினை வாங்கி அறிந்துவிட்டு அங்கேயே போதையில் படுத்துறங்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு குவார்ட்டரின் விலை 140 ரூபாய் என்றால் இங்கு 280 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. பாரில் படுஜோராக மது விற்பனை நடைபெறும் நிலையில் கூலி தொழிலாளர்கள் அதிகமானோர் மதுவினை வாங்கி அதிக விலைக்கு வாங்கி அறிவித்து செல்வதால் அவர்களின் வாழ்வாதாரமானது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்திற்கு அருகிலேயே சுமார் 500 மீட்டர் தொலைவில் இந்த பாரில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டு வருவது அந்த புதுச்சத்திரம் காவல் நிலையத்திற்கோ அல்லது மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசாருக்கோ இது தெரியாதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் நாமக்கல் மாவட்டம் முழுவதுமே இந்த சட்டவிரோத மது விற்பனையானது கூலி தொழிலாளர்களை குறிவைத்து நடைபெற்று வருகிறது. எனவே போலீசார் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு அந்த சட்டவிரோத மது விற்பனை செய்யப்படும் பார் மீதும் சீல் வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.